الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد وصحبه أجمعين أما بعد قد قال الله تعالى في قرآنه الكريم وإنك لعلى خلق عظيم وقال النبي صلى الله عليه وسلم إنما بعثت لأتمم مكارم الأخلاق أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதம், இறந்த மாதம், இந்த உலகத்தில் ஒரு மனிதனை பின்பற்றுவதற்கு என்ன தகுதியெல்லாம் எதிர்பார்க்கப்படுமோ அத்தனை தகுதியும் முழுமையாக இருந்த ஒரு மனிதர் ஹபீப் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எந்த அளவுக்கு அந்த நபி அவர்கள் ரசிக்கப்பட்டார்கள் என்றால், இந்த உலகத்திலே எந்த மனிதனுக்கும் இல்லாத விசேஷ தன்மைகளை அல்லாஹ் கொடுத்திருந்தார். விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். எங்கட ஹபீப் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவாக உட்கொண்ட ரொட்டி எப்படி இருந்தது என்று ஹதீஸில் வந்திருக்கு. ஹபீப் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாடியில் எத்தனை முடி இருந்தது என்று வந்திருக்கு. சும்மா இல்லை, 1400 வருஷங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டது எந்த மாற்றமும் இல்லாமல் அழகாக வந்து சேர்ந்து. 17 முடி பழுத்திருந்தது என்றால் 17 தான். ஒருவேளை 15 இருக்குமோ 18 இருக்குமோன்னு கேட்டால் இல்லை, 17 தான் பழுத்திருந்தது என்று ஹதீஸில் வந்தால் அது 17 தான். சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் நபியுடைய விடயத்தில் அப்படியாக இருக்குமோ இப்படியாக இருக்குமோ என்று யூகங்கள் சந்தேகங்கள் பேசல. எங்கட ஹபீப் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் இருந்தார்கள் என்று தெளிவாக உறுதியாக சொன்னார். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இந்த உலகத்தில் பின்பற்றப்படுவதற்கு, ரசிகனாக இருப்பதற்கு மிக தகுதியான ஒரு மனிதர் ஹபீப் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். வெறும் இந்த நபியை பற்றி பேசக்கூடிய நிகழ்வுகள், ஏதோ பிறந்திருக்கிறார்கள் 12 நாட்களுக்கு பேச வேண்டும் என்பதற்காக பேசிவிட்டு விடுவதற்காக அல்ல, அந்த நபியுடைய வாழ்க்கையை முழுமையாக எங்களோட வாழ்க்கையில் எடுக்கணும் என்பதற்காக. எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு நபி அவர்களுடைய திருமண வாழ்க்கை எவ்வாறு இருந்தது என்று பேச பணிக்கப்பட்டிருக்கிறேன். ஆச்சரியமான விடயம், அந்த ஹதீஸுகளை ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுதோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருஷங்களுக்கு முன்னால் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். இந்த நவீன யுகத்தில் கூட அந்த அளவுக்கு மனிதர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்களா என்று சந்தேகப்படும் அளவுக்கு நபி அவர்களுடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது. என்னென்ன பொருட்கள் எல்லாம் எடுத்து கொண்டு வந்தார். அந்த சூட்கேஸ் இருக்குமே, அந்த சூட்கேஸில் எத்தனை விதமான ஆடைகள், நகைகள், எத்தனை விதமான பொருட்கள் இருந்திருக்கும் என்று ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விடயத்திலே பதியப்பட்டிருக்கிறது ஹதீஸிலே, அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஸவ்வஜஹா வஹிய பின்து 7 சினீன் வஸுஃபத் இலைஹி வஹிய பின்து 9 சினீன் வலுஅபுஹா மஅஹா. இந்த வார்த்தையை மட்டும் சொல்கிறேன், முழுமையாக சொல்வதற்கு நேரம் போதாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸரத் ஆயிஷாவை 7 வயதிலே திருமணம் முடித்தார்கள். 9 வயதிலே நபியுடைய வீட்டுக்கு அனுப்பப்பட்டார்கள். ஆச்சரியமான விடயம் என்னென்றால், அந்த சிறிய வயது பெண்மணி நபியுடைய வீட்டுக்கு வரப்போக்கொள்ள விளையாடக்கூடிய பொம்மைகளை கையில் எடுத்து கொண்டு வந்தான். எப்படி மனைவியை கபூல் செஞ்சாங்க என்றால், உம்மா வீட்டிலிருந்து வரப்போக்கொள்ள விளையாடக்கூடிய பொம்மைகளை ஹஸரத் ஆயிஷா தன்னோட எடுத்துக்கொண்டு வந்தாங்க. நபி அவங்க அந்த மனைவியை கபூல் செஞ்சிருக்கிறான். தலைவராக இருக்கும் பொழுது
கபூல் செஞ்சிருக்கிறாங்க. இதுக்கு கீழால ஒரு பாடம் எழுதியிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமண வாழ்க்கையில் இவ்வளவு வெற்றி பெற்றதுக்கு காரணம் நபி அவர்கள் தன்னுடைய மனைவியை முழுமையாக படித்திருந்தார். ஒரு பெண்ணுடைய யதார்த்தம் இதுதான் என்பதை படித்திருந்தார். தன் மனைவி ஒரு சிறிய பெண், சிறிய வயது பெண், விளையாட்டை விரும்பக்கூடிய ஒரு பெண். எனவே விளையாடுவதற்கு அனுமதி கொடுக்கணும் என்பதை நபி அவங்க விளங்கியிருந்தாங்க. அதனால தான் 1400 வருஷம் கழித்து பேசப்படக்கூடிய ஒரு திருமண வாழ்க்கையை நபி அவர்கள் வாழ்ந்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடுத்த ஹதீஸை பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் வீட்டுக்குள்ளால் போகிறார்கள். அந்த நேரத்திலே ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார். ஒரு பொம்மையை வைத்து விளையாடி கொண்டிருக்கிறார். அந்த பொம்மைகளுக்கு மத்தியில் ஒரு பொம்மை, ஒரு குதிரை பொம்மை இருக்குது. ஒரு குதிரை, ஒரு டோய் ஒன்று இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவி ஹஸரத் ஆயிஷாட்ட கேட்குறாங்க, ஆயிஷா இது என்னன்னு கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இது குதிரை பொம்மை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப கேட்குறாங்க, அதில் 2 சிறகு இருக்குது, குதிரைக்கு சிறகு இருக்காதே என்று சொன்னான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி என்பதனால நல்ல புத்தி யோசனையோடு இருந்தாங்க. எடுத்த உடனே சொன்னாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் குதிரைக்கு சிறகு இருக்கும்னு படிச்சிருக்கிறோமே, அது பறக்கும்னு படிச்சிருக்கிறோமே. எவ்வளோ கோபம் வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சாங்களாம். சிரிப்பு, அந்த சிரிப்பை ஹதீஸில் வர்ணிக்கப்பட்டிருக்குது. ஃபதஹிக ஹத்தா ரஐது நவாஜிதஹு, ஓரத்தில் உள்ள பற்கள் தெரியும் அளவுக்கு சிரித்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அத்தனை பற்களும் தெரியும் அளவுக்கு நபி அவர்கள் அதை ரசித்து சிரித்தார்கள் என்று ஹதீஸில் வந்திருக்கு. இதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்றால், நபி அவங்க எங்கிருந்து வரும்பொழுது ஹஸரத் ஆயிஷா பொம்மையால் விளையாடி கொண்டிருந்த தெரியுமா? தபூக் யுத்தத்தில் இருந்து வரும்பொழுது. இன்னும் ஒரு ரிவாயத்தில் இருக்குது, ஹைபர் யுத்தத்திலிருந்து வரும்பொழுது. எப்படி பார்த்தாலும் யுத்தத்திலிருந்து வரும்பொழுது மனைவியுடைய நிலைமை இதுவாக இருந்திருக்குது என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவி சிறிய வயது ஒரு பெண், விளையாட்டிலே ஆர்வம் கொண்டவர், அவருக்கு இயற்கையிலே விளையாடணும் என்ற ஆசை இருக்கிறது. எனவே தன்னுடைய மனைவியுடைய இயற்கையை விளங்கி நபி அவர்கள் அனுமதி கொடுத்திருந்தார்கள் என்பதை இந்த ஹதீஸ்கள் அத்தனையும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. திடீரென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கேட்டார்கள், ஹஸரத் ஆயிஷாவே உங்களை நான் படித்திருக்கிறேன் என்று சொன்னார். ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஆச்சரியம். கேட்டார்கள், உலகத் தலைவர், நீங்கள் என்னை படித்திருக்கிறீர்களா? என்ன படித்திருக்கிறீர்கள்? நபி அவர்கள் சொன்னார்களாம், ஹஸரத் ஆயிஷாவை பற்றி, நீங்கள் என்னுடன் கோபமாக இருக்கிறீர்களா, இரக்கமாக இருக்கிறீர்களா என்பதை நீங்கள் பேசும் வார்த்தையை வைத்து நான் கண்டுபிடித்து விடுவேன். ரப்பி இப்ராஹிமுடைய ரப்பின் மீது சத்தியமாக என்று நீங்கள் சத்தியம் செய்தால் என்னுடன் கோபமாக இருக்கிறீர்கள். ரப்பி முஹம்மத் என்று என்னுடைய பெயரை சொல்லி சத்தியம் செய்தீர்கள் என்றால் நீங்கள் என்னுடன் இரக்கமாக இருக்கிறீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் படித்த விடயத்தை ஹஸரத் ஆயிஷாவிடம் சொல்லி காட்டினார். ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஒரு தலைவர், உலகத் தலைவர், ஒரு மனைவியை, சாதாரண தன்னை விட அதிகமான வயது குறைவாக இருக்கக்கூடிய மனைவியை பற்றி இந்த அளவுக்கு படித்து வைத்திருக்கிறார்கள் என்றால் சற்று சிந்தித்து பாருங்கள். 1000 வருஷமாக அல்லாஹ் இதை பாதுகாத்தும் வைத்திருக்கிறான் என்றால் நபியுடைய காலத்திலே இவ்வாறு நடந்ததாம் என்று பேசிவிட்டு விடுவதற்காக அல்ல, எங்களுடைய காலத்திலேயும் இது நடக்க வேண்டும் என்பதற்காக, எங்களுடைய காலத்திலும் இது நடக்க வேண்டும் என்பதற்காக தான் அல்லாஹ் இதை பாதுகாத்து வைத்திருக்கிறான். அடுத்த ஹதீஸ்,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனைவியுடைய வீட்டிலே, அந்த மனைவியுடைய டேர்னிலே அவர்களுடன் உட்கார்ந்திருக்கிறார். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே திடீரென்று வேறொரு மனைவியுடைய வீட்டிலிருந்து இனிப்பு பண்டங்கள் வருகிறது. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கோபம் வந்து விடுகிறது. கோபம். அதனால தான் அரபியிலே சொல்லுவார்கள், சக்களத்தி முறைக்கு லர்ரத் என்ற பெயர் இருக்கிறது. ரெண்டு மனைவி இருந்தால் ரெண்டு பேருக்கும் இடையிலே என்ன உறவு? சக்களத்தி உறவு முறை. அதுக்கு அரபியிலே லர்ரத் என்று பெயர் சொல்லுவார். லர்ரத் என்றால் தீங்கு என்று அர்த்தம். தீங்கு. ஒரு மனைவி இன்னொரு மனைவிக்கு எவ்வாறு தீங்கிழைக்கலாம் என்பதை நினைத்து கொண்டே இருப்பாள் என்பதற்காக லர்ரத் என்று பெயர். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு வந்த கோபத்திலே நபியுடைய கையை தட்டிவிட்டார். நபியுடைய கைக்கு ஒரு அடி. ஃபதரபத், அடித்தார். பாத்திரம் கீழே விழுந்தது. உணவுகள் சிதறி போனது. உணவெல்லாம் என்ன அந்த இனிப்பு பண்டங்கள் இருந்ததோ அதெல்லாம் அப்படியே சிதறி போச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு பயானில் இப்படி பண்ணி கொண்டிருக்கும் பொழுதோ சும்மா ஒரு சாதாரண ஒரு கேள்வி என்னென்றால், இப்படி ஒன்று எங்கட வீட்டில் நடந்தால் என்னவாக இருக்கும்? நாங்கள் டீ குடிச்சு கொண்டிருக்கிறோம், நல்லா ட்ரெஸ் பண்ணி டீ ஒன்று குடிச்சு கொண்டிருக்க போக்குள்ள திடீர்னு மனைவி வந்து கைக்கு இழுத்து அடித்தா, ஓங்கி அடித்தா, டீ எல்லாம் உடுப்பில் கொட்டிட்டு சபையில் முன்னால் உள்ள ஒருத்தர் டக்குன்னு எழுப்பி சொன்னார், பட்டார்னு ஒன்று கொடுக்கணும், கன்னத்தில் ஒன்று கொடுக்கணும். பயானுக்கு இது ஒரு மாதிரி இருந்தாலும் அது உண்மை போல தான் இருக்குது. பலர் கொடுத்திருப்பாங்க, நடந்திருந்தால் பலர் கொடுத்திருப்பாங்க. நபி அவங்க ஒரு தண்டனை கொடுத்தாங்க. அந்த தண்டனை அதுக்கு பின்னால் அந்த மனைவிமார்களுக்கு குற்றம் செய்ய மனசும் வராது, கொடுத்த தண்டனையை ஏற்காம இருக்க மனசும் வராது. கீழே விழுந்த உணவுகள் எல்லாம் எடுத்து திண்டாங்க. அதுக்கு தானே தட்டி விட்டீங்க, அது தின்னப்படாதுன்னு தானே தட்டி விட்டீங்க. இதுக்கு பின்னால் இது நடக்கக்கூடாது. கீழே விழுந்த உணவுகள் எல்லாம் எடுத்து திண்டாங்க. பாத்திரம் துண்டு துண்டாக உடைஞ்சதை ஒன்று சேர்த்து ஹஜ்ரத் ஆயிஷாட்ட சொன்னாங்க, யா ஆயிஷா, இனாஉம் பி இனாஇன் தஆமும் பி தஆமின். இதான் பாரு, அந்த பாத்திரத்தை உடைச்சதற்கு உங்களோட வீட்டிலிருந்து ஒரு பாத்திரத்தை கொடுத்து அனுப்புங்க. அந்த உணவுகளை சிதறடிச்சதுக்கு உங்களோட வீட்டிலிருந்து உணவுகளை கொடுத்து அனுப்புங்க. எப்படி தண்டனை? மனுஷன் திருந்தவும் வேண்டும், தண்டனை கொடுத்தாக்களோட கோபிக்கவும் கூடாது. நபி அவங்க 1400 வருஷத்துக்கு முன்னால மிலேனியம் கழிஞ்ச 24 வருஷம் ஆகும் இந்த யுகத்துக்கு படிச்சு தந்திக்கிறாங்க. இதுக்கு பின்னால ஒரு வார்த்தை ஒன்று சொன்னாங்க, காரத் உம்முக்கும். இந்த உணவு பண்டத்தை கொண்டு வந்தது ஒரு அடிமை பொம்பளை. அவங்களுக்கு பெரிய புத்தி யோசனை இல்லை, வெளியே போய் சொல்லிடுவாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா நபியுடைய கைக்கு அடித்தாங்க, பாத்திரம் கீழே விழுந்தது, திரும்ப தண்டனை கொடுத்தாங்க, எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. தண்ட மனைவியுடைய மானம் பேத்திரும் என்பதை உணர்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 வார்த்தை சொன்னாங்க. இந்த 2 வார்த்தையையும் வச்சு ஒரு புத்தகம் எழுதிக்கிறாங்க, காரத் உம்முக்கும் என்ற ஒரு புத்தகம். காரத் உம்முக்கும் டால் உங்களோட உம்மாக்கு ரோஷம் வந்துட்டது என்ற அர்த்தம். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எல்லாருடைய உம்மா, நபியுடைய மனைவி, உம்மஹாத்துல் முஃமினீன், முஃமின்கள் அத்தனை பேருடையவும் தாய். அந்த அடிமை பெண்ணுக்கும் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தாய். முதலாவது வார்த்தையை பாருங்க, கலபத் என்று சொல்லல. உங்களோட உம்மா ஆயிஷாவுக்கு கோபம் வந்துட்டது என்று சொல்லல, ரோஷம் வந்துட்டது. ரோஷம் என்றது ஒரு மனிதனிடம் இருக்க வேண்டிய ஒரு பொருள், ஒரு தன்மை. யாரும் ரோஷம் இல்லாத இல்லாதவர்களை பார்த்து குறையாத்தான் சொல்லுவாங்க. ரோஷம் இல்லாதவன், கோபம் இல்லாதவன் யாரும் குறையா சொல்றது, ரோஷம் இல்லாதவன் குறையா சொல்றேன். அப்போ ஹஜ்ரத் ஆயிஷாவிட்ட இருந்தது நல்ல தன்மை, இயற்கையான ஒரு தன்மை. எனவே கோபம் இல்லை, வந்தது ரோஷம். நபி அவங்க விளங்கப்படுத்தினாங்க, இயற்கையாக வந்த ஒரு தன்மைக்கு நான் எப்படி தண்டனை கொடுக்குறேன்? யாராவது மனைவிமார்கள் இரவு தூங்கினாங்க, தூக்கம் வந்து தண்டனை கொடுக்குறான், ஏசுரா. பசி வந்து சாப்பிட்டாங்க, ஏசுரா. தாகம் வந்து குடிச்சாங்க, ஏசுரா. இல்லை, இதெல்லாம் இயற்கை மாறி
தண்ட மனைவிக்கு வந்தது ரோஷம், இது இயற்கை என்பதை நபி அவங்க விளங்கப்படுத்தினாங்க. ஒரு வார்த்தை காரத் உம்முக்கும். உம்முக்கும் என்ற வார்த்தை உங்களோட உம்மா, அந்த அடிமைட்ட சொல்லாமல் சொல்லி காட்டினாங்க. இவ்வளோ நேரம் நடந்த விஷயம் உங்களோட உம்மாக்கு நடந்த விஷயம், எனவே உங்களோட உம்மாட குறைய வெளியே போய் சொல்லிடவானம் என்றத நபி அவங்க சொல்லாமல் சொல்லி காட்டின வார்த்தை தான் அது. ஏன் இந்த விஷயத்தை சொல்கிறேன்டால், இந்த திருமண பிரச்சனைகளில் ஈடுபடுற ஆக்கள் சிலவங்களோட விஷயங்களை கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க. சில நேரம் இந்த ஜூரி சபைகள் இருப்பாங்க, காதியார் இருப்பாங்க, குடும்பத்தில் முக்கியமாக ஈடுபட்டவங்க இருப்பாங்க. தண்ட மனைவியை பற்றி ஒரு பிரச்சனை என்பதற்காக எதெல்லாம் சொல்லக்கூடாதோ அத்தனையும் அந்த சபையிலே சொல்லி முடிக்கிறாங்க. ஒரு சபையில் ஒரு ஆண் தண்ட மனைவியை பற்றி ஒரு விஷயம் ஒன்று சொன்னார், ஒரு விஷயம் சொன்னாங்க. அந்த சபையில் இருந்த அத்தனை ஆண்களும் அவரோட மூஞ்ச பார்க்க இல்லாமல் கீழே பார்த்து கொண்டாங்க. இது எங்கட சிறுமக்கத்தில் நடந்த விஷயம். ஒரு ஆணுக்கு ஒரு யோசனை வரலையா? மனைவியாக இருந்தால் இன்று பிரச்சனை வந்திருக்குது, பிரச்சனை வந்தாலும் ஏண்ட மனைவி இல்லைன்னு தலாக் சொன்னாலும் ஏண்ட புள்ளட உம்மா என்றதை மறந்து பேசக்கூடிய எத்தனையோ ஆண்கள் இருக்கும் பொழுதோ நபியுடைய ஹதீஸ் எங்களுக்கு வழிகாட்டுது. தவறு செஞ்சாலும், தவறாக இருந்தாலும், உனக்கு தவறு போல விளங்கினாலும் அந்த பெண்ணுடைய மானத்தை பாதுகாக்கிறது உனது பொறுப்பு என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தி காட்டினார். இதான் காரத் உம்முக்கும் என்ற நபியுடைய ஹதீஸ். இது முதலாவது விடயம். நபி அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களை படித்திருந்தார். 1000 டிகிரி எடுத்திருக்கலாம், 1000 கோர்ஸ் முடிச்சிருக்கலாம், பல 100 ஸ்கூலில் கிளாஸ்களில் டியூஷனில் படிச்சிருக்கலாம். ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியை சரியாக படிக்கலை என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை ஃபெயிலியர். அல்லாஹ் பாதுகாக்கும். ரெண்டாவது விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிமார்களுடைய எதிர்பார்ப்புகளை நிவர்த்தி செய்தார். நபி அவர்கள் தன்னுடைய மனைவியுடைய எதிர்பார்ப்புகளை நிவர்த்தி செய்தார். ஒரு புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது, நன்றி கெட்ட பெண்கள். அந்த புத்தகத்துடைய தலைப்பு தமிழில் தர்ஜுமா செஞ்சால் நன்றி கெட்ட பெண்கள். எவ்வளோ கோபம் வரும் பொம்பளைகள் பார்க்க போக்கல. அந்த புத்தகத்துடைய உள்ளடக்கம் என்ன தெரியுமா? கடைசிக்கு முடிவு எழுதுறாங்க, பெண்கள் நன்றி கெட்டவர்கள் அல்ல, ஏமாந்தவர்கள். அது என்னென்றால், ஒரு பெண்ணை வீட்டில் வளர்க்க போக்கொள்ள வாப்பா, உம்மா, தாத்தா, தங்கச்சி, நானா, தம்பி அத்தனை பேரும் இரக்கம் காட்டி வளர்க்குறான், செல்ல பிள்ளையாக வளர்க்குறான். ஒருத்தர் 18, 19, 20 வருஷத்துக்கு பின்னால் வந்து பள்ளியில் வச்சு ஹசரத் சொல்லி கொடுத்த ஒரு வார்த்தை கபில் தூ என்று சொன்ன காரணத்தினால உம்மாவை, வாப்பாவை, நானாவை, தம்பியை, வாப்பும்மா, உம்மம்மா அத்தனை பேர இறக்கத்தையும் மறந்துட்டு அந்த மாப்பிள்ளையுடைய கையை பிடிச்சி கொண்டு அப்படியே மாப்பிள்ளை போகிற இடத்துக்கு போகிறோம். வெளிரங்கத்தில் பார்க்க போக்குள்ள நன்றி கெட்டவர்கள் போல தான் இருக்குது. ஆனால் யதார்த்தம் என்ன தெரியுமா? சைக்காலஜிக்கலி ப்ரூவ் பண்ணப்பட்ட விஷயம் என்ன தெரியுமா? அந்த பொம்புல நன்றி கெட்டவள் இல்லை, ஏண்ட மாப்பிள்ள கபில் தூண்டு சொன்னாரே, அந்த கபில் தூண்டுற வார்த்தையில் அத்தனை பேர் காட்டின அன்பையும் இந்த ஒருவரால் காட்ட இயலும் என்று நம்பி ஏமாந்த ஒரு படைப்பாம் அது. அதனால தான் ஆய்வாளர் சைக்காலஜிக்கலி பெண்களுடைய இந்த விடயங்களை ஆய்வு செய்யக்கூடியவர்கள் எழுதியிருக்கிறாங்க, எவ்வளவு பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் இந்த காலத்தில் பெண்களுடைய எதிர்பார்ப்புகள், கனவுகள் வெறும் பகல் கனவுகளாக கலைந்து கொண்டிருக்கிறார். அப்போ பாப்போம், எங்கட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தன்னுடைய மனைவியுடைய எதிர்பார்ப்புகளை நிவர்த்தி செஞ்சுக்கிறான். ஹஸரத் ஆயிஷாவை கூப்பிடுறான், யா ஹுமைரா, யா ஹுமைரா. அர்த்தம் என்ன தெரியுமா? சிவப்பழகியே. என்ன சிவப்பழகியே? நாங்கள் சொல்கிற காரணம் ஏற்றுக்கொள்றது இல்லை. அவருக்கு வயசு கூட, எனக்கு வயசு குறவு. ஏன்னா மாப்பிள்ளைக்கு வயசு நல்லாவே கூட, பொம்பளைக்கு வயசு நல்லாவே குறவு. எப்படி செட் ஆகும்? நாங்கள் லேசாக கேட்குறேன்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஹஜ்ரத் ஆயிஷாவுக்கும் கிட்டத்தட்ட 40 வயசு வித்தியாசம். 40 விட கூட, 40 விட கூட வயசு வித்தியாசம். எப்படி கூப்பிட்டிருக்கிறாங்க மனைவிய, யா ஹுமைரா, சிவப்பழகியே, அத்துஹிப்பீன அன் தந்துரி இலைஹிம். பள்ளி முத்தத்தில் பெருநாளுடைய தினத்தில் ஹபஷாக்கள் விளையாடி கொண்டிருக்கிறாங்க. ஏண்ட மனைவி, சின்ன மனைவி, விளையாட்டு பார்க்க விரும்புவா. எனவே நபியே கூப்பிட்டு கேட்குறாங்க, அவங்க விளையாடுறதை பார்க்க விருப்பமா, விளையாடுறதை பார்க்க விருப்பமானு கேட்குறாங்க. ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, விருப்பம் யா ரசூலல்லாஹ்ன்றாங்க. யா ரசூலல்லாஹ், விருப்பம், விளையாட்டு காட்டணும். இப்போ ஃபர்தாவுடைய ஆயத்து அந்த நேரம் இறங்கில்லாட்டியும் பெண்கள் மறைவாக இருக்கிறதுல குறியாக இருந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹதீஸ் இருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ட மனைவிக்கு எப்படி விளையாட்டு காட்டுறாங்கண்டா, நபி அவங்க வாசலுக்கு முன்னால் நிற்கிறாங்க, ஹஸரத் ஆயிஷா நபிக்கு பின்னால் நிற்கிறாங்க, நபிக்கு பின்னால். அப்போ ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபியை விட கொஞ்சம் கட்ட, நபிக்கு பின்னால் இருந்தால் விளங்காது. நபி அவங்க தன்னுடைய மனைவிக்கு கம்ஃபர்டபுளாக ஏற்பாடு செஞ்சு கொடுக்கணும்னு தன்னுடைய வலது தோலை சாட்சி கொடுக்குறான். வலது தோலை கொஞ்சம் இப்படி பணிச்சு, ரிவாயத்தில் வருகிறது, ஹஸரத் ஆயிஷாவுடைய நாடிய நபியுடைய தோல் பட்டையில் பதிக்க வச்சு, ஹஸரத் ஆயிஷாவுடைய கன்னத்தை நபியுடைய காது பக்கம் சாட்சி வச்சு நபி அவர்கள் விளையாட்டு காட்டினார். ஏற்கனவே யா ஹுமைரான்னு கூப்பிட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ அழகான ஒரு ஏற்பாடு செஞ்சு விளையாட்டு காட்டுறாங்க. அத்தனைக்கும் எழுதியிருக்கிறாங்க, நபி அவங்க இவ்வளோ அழகாக எதிர்பார்ப்புகளை நிவர்த்தி செஞ்சுக்கிறாங்க. எழுதுறாங்க, ஒவ்வொரு மனைவிமாரும் தன்னுடைய கணவன் மாத்திரம் தனக்கு வைத்து சொல்லக்கூடிய ஒரு பேரை விரும்புகிறாங்க. ஒவ்வொரு கணவன்மாரும் அவர் மட்டும் கூப்பிடுறதுக்கு ஒரு பேரொண்டு இருக்கணும்னு ஒவ்வொரு மனைவிமாரும் விரும்புகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா ஹுமைரான்னு கூப்பிட்டு இருக்கிறாங்க, யா ஆயிஷ்னு கூப்பிட்டு இருக்கிறாங்க, யா உம்மி அப்துர் ரஹ்மான்னு கூப்பிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் தனித்தனி பேரை வச்சு நபி அவங்க கூப்பிட்டு இருக்கிறாங்க. இது நபி அவங்க செஞ்சதற்காக செஞ்சு பாருங்க, சுன்னத்துடைய நன்மை கிடைக்கும், சுன்னத்துடைய நன்மை கிடைக்கும். மிச்ச நேரம் விளையாட்டு காட்டினதுக்கு பின்னால் நபி அவங்க கேட்டாங்களாம் ஹஸரத் ஆயிஷாட்ட, போதுமானு கேட்டாங்க. போதாதுண்டாங்க. திரும்ப கேட்டாங்களாம், போதுமா, போதாதுண்டாங்க. எதிர்பார்ப்புகளை நிவர்த்தி செய்கிறேன்னு சொன்னனே. ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு காலத்தில் சொல்கிறாங்க, எனக்கு போதாம் இருக்கல்ல, நான் ஏன் போதான்னு சொன்னேன்டால், ஏண்ட கணவர் உலகத் தலைவர்கள் என்று சொல்கிறாங்க, எனக்கு கணவர், அவருக்கு நான் மனைவி, எனக்காக எவ்வளோ நேரம் நிற்கிறார்னு பார்த்தேன், எனக்காக எவ்வளோ நேரம் நிற்கிறார்னு பார்த்தேன். நபியுடைய அழகான வாழ்க்கையை பாருங்க, அழகான செயலை பாருங்க. தண்ட மனைவி நான் நிற்கணும் என்றதை எதிர்பார்க்கிறா என்று அறிஞ்ச நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிவாயத்தில் வருகிறது, எவ்வளோ நேரம் நின்றாங்கன்றால் ஹஸரத் ஆயிஷா நின்று நின்று கால் கடுக்கும் வரைக்கும் நின்றாங்க. அவங்களே போகும் வரைக்கும் நபி அவங்க திரும்ப கேட்கல, நபி அவங்க திரும்ப கேட்கலையா. இவ்வளவெல்லாம் செஞ்சதுக்கு பின்னால்தான் ஹஸரத் ஆயிஷா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு மனைவியோட வீட்டிலிருந்து தண்ட வீட்டுக்கு வரும் பொழுதோ சூரியனுக்கு ஒப்பிட்டு கசீதா படித்து வரவேற்ற, சூரியனுக்கு ஒப்பிட்டு கசீதா படித்து வரவேற்ற இவ்வளவெல்லாம் நபி அவங்க செஞ்சதுக்கு பின்னால் தான். சும்மா யோசிச்சு பாருங்க. அப்போ நாங்கள் எதிர்பார்க்கலுமா, நாங்கள் செய்கிற எதிர்பார்ப்புகளை நிவர்த்தி செய்கிற அந்த செயலுக்கு எங்களோட மனைவி நாங்கள் வரப்போக்கில் டீ ஊற்றிருக்கணும், எங்களை வரவேற்கணும், சிரிச்ச முகத்தோடு வரவேற்கணும், அது செஞ்சிருக்கணும், இது செஞ்சிருக்கணும். ரெண்டு வாழ்க்கைக்கும் எவ்வளோ தூரம்னு பாருங்க. ரிசல்ட்ஸை மட்டும் ஒரே மாதிரி எதிர்பார்க்கும். சரியா பிள்ளையா? ஒரு கேள்வி கேட்கலும், அப்போ எல்லாம் கணவன்மாருக்கு மட்டும்தானா, மனைவிக்கு இல்லையா என்ற ஒரு சின்ன ஒரு கேள்வி. ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் சொல்லி முடிச்சு கொள்கிறேன். நினைவு வச்சு கொண்டு போய் தண்ட மனைவிமார்கள்ட்ட சொல்லிக் கொடுங்க, மனைவிமார்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நபி அவங்க சொன்னாங்க, மனைவிக்கு சொன்னாங்க, ஐயுமா இம்ரஅத்தின் சல்லத் ஹம்சஹா வசாமத் ஷஹ்ரஹா, 5 நேரம் தொழுகிறா, நோம்பு நோட்கிறா, அல்லாஹ்வுடைய ஹக்குகளை நிறைவேற்றா, வ அத்தாஅத் பஅலஹா,
கணவனுக்கு கட்டுப்படுறான். இந்த விஷயத்தை குறிப்பாக சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய ஹக்குகளை நிறைவேற்றத்தோட கணவனுக்கு கட்டுப்படுறா. எதில் கட்டுப்படணும் என்றால் தொலை சொல்றதில்லை, நோன்பு பிடிக்க சொல்றதில்லை, அது கடமை. சொன்னாலும் செய்யலாட்டியும் சொல்லணும். எந்த அளவுக்குண்டால் தண்ட முடிய எப்படி வாரணும்னு கணவனுக்கு முடிவெடுக்க. நீங்கள் இப்படி வாரி இருக்கிறது சரியில்லை, இப்படி வாருங்கன்னு கணவன் சொன்னால் மனைவி கட்டுப்படுறது வாஜிப். துன்யாவுடைய விஷயமாக இருந்தாலும் கணவனுக்கு கட்டுப்படுறது வாஜிப். கட்டுப்பட்டால் என்ன கிடைக்கும் ஒரு கேள்வி கேட்டால் ஹதீஸ் சொல்லுதோ, ததுகுலுல் ஜன்னத மின் ஐய அபுவாபிஹா ஷாஅத், சுவர்க்கத்துக்கு அவருக்கு எந்த வாசலால போறது விருப்பமோ அந்த வாசலால போகும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுக்கிற சிறப்பு சின்ன ஒரு வித்தியாசம். 8 வாயிலுமே ஹஜ்ரத் அபூபக்கரை கூப்பிடுமாம் ரலியல்லாஹு அன்ஹு. என்னால வாங்க, என்னால நுழைங்க, என்னால உள்ளுக்கு போங்கன்னு கூப்பிடுமாம். இந்த பெண்ணுக்குள்ள வித்தியாசம் என்னென்றால் அவ விரும்பிய வாசலால வேண்டிய சொர்க்கத்துக்கு போய் கண்ணியமான ஆண்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமணத்தில் தான் நிம்மதியை வச்சிருக்கிறான் என்றது குர்ஆன் தெளிவாக சொல்லுது. எத்தனை வருஷங்களுக்கு முன்னால் குர்ஆன் வந்திருந்தாலும் எங்களோட அகீதா என்னென்றால், எங்களோட நம்பிக்கை என்னென்றால், அது இன்னும் எத்தனை வருஷம் உலகம் இருந்தாலும் அத்தனை வருஷத்துக்கும் குர்ஆனும் ஹதீஸும் ஒத்து போகக்கூடியது. எனவே திருமணத்தில் தான் சந்தோஷம் இருக்குது. ஒவ்வொரு மனிதனும் இதில் தான் சந்தோஷத்தை தேடணும் என்றதான் குர்ஆனும் ஹதீஸும் சொல்லி தந்து கொண்டிருக்கிறது. அக்கான தீனை விளங்கி இக்லாஸான முறையில் அமைச்சருக்கு அல்லாஹ் என் மனிதர்களுக்கு செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்